அலுப்பாவதும் மண்ணாங்கட்டி ஆவதும். இன்னைக்கு என்ன நாள்? சாதாரண நாளா? பொங்கல்ல இப்படி தூங்குறாள்வோ? பொங்கல் வேற வைக்கணும். அப்போ எழுப்புங்க. பாத்தியாடி ரோசி, எல்லாரும் தலகாணிக்கு மேல தூங்குவாங்க. ஆனா நம்ம லட்சுக்கு மட்டும் அவளுக்கு மேல தலகாணி இருக்கும். அதுவும் காலை பாரு, ஒய்யாரமா போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு படுத்து கிடக்குறா பாரு. இவெல்லாம் ஒரு பிள்ளையா? வளர்த்திருக்காளாம். என்னத்தான் வளர்த்தாலோ இவ அம்மக்காரி. கொரட்டைய பாத்தியாடி? கொரட்டை விடுறாளாம். கொரட்டை 10 தெருவுக்கு கேக்குற மாதிரி. சரி சரி எழுப்புங்க. ஏலே லட்சு, எழுந்துருல. எழுந்துட்டியா மாட்டியா? இன்னைக்கு பொங்கல் திருநாள். நேரம் என்ன ஆச்சு? விடிஞ்சிட்டு. இவ என்னடி இப்படி ஓட விடுறா? எம்மா பேயுமா? அட கடவுளே, இது என்னடா கொடுமை? நேத்து சுடுகாட்ல மாட்டிக்கிட்டு பேய் கனவா கண்டிட்டு கிடக்குதுங்களே. வரேன் வரேன், நானே வருவேன், இன்பம் தருவேன். யாரா அது? இதோ இங்கதான். அட பாவிங்களா, அம்மையும் மௌனும் என் வீட்டுக்கு வர நேரமா சுடுகாட்ல போயிட்டு காலை வச்சிட்டு வரணும். பாரு, தூக்கத்திலே பேயோட டுவேட் பாடிட்டு இருக்கு. இது என்னன்னா பயந்து அழுதுகிட்டு இருக்குது. இந்த கொடுமையை என்னன்னு சொல்றது? எல்லாம் என் தலை எழுத்து. இதெல்லாம் பாக்கணும்னு. ஏய் பொண்ணுதாயி, வாமா எழுந்துரு. அப்படியே வா, கைய கொடு. வா, அப்படிதான் எழுந்துரு. நானே வருவேன், வர வர. அப்படிதான் வா வா. அப்படிதான் பொண்ணுதாயி, கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துரு. இன்பம் தருவேன். முதல்ல நீ எழுந்துருமா, அப்புறம் கொடு உன் இன்பத்தை. வா வா, கமான். அடி பாதகத்தியே, உன்னை எழுப்புறேன்னு என் கை ஷோல்டர் தாண்டி போயிடுச்சு. என்னடி பண்றது? எவ்வளவு எழுப்பினாலும் எழுந்துக்க மாட்டேங்கிறாள்வோ. வேற வழியே இல்ல, தண்ணியை எடுத்து ஊத்தி பாப்போமா? அடடா, இந்த ஐடியா நல்லா இருக்கே. இதுதான் நம்ம ரோசின்றது. போ போய் ஒரு கிளாஸ்ல கொண்டு வா. சரி, கொண்டு வரேன். போ போ சீக்கிரம். தூங்குறத பாரு. இந்தாங்க தா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இப்போ எதுக்கு என் மேல தண்ணியை ஊத்துற? நல்ல நாள் அதுவுமா, எவ்வளவு எழுப்பினாலும் எந்திக்கல, அதான் ஊத்துனேன். அதுக்கு எழுப்பினா எந்திக்க மாட்டோமோ? அதுக்கு இப்படிதான் ஊத்துவியோ? ஆமா. என் மேலேயே தண்ணியை ஊத்திட்டலடி, உன்னை விட மாட்டேன். என்ன பண்றேன்னு பாரு. வழிவிடு ரோசி. இல்ல பொண்ணு தாயி, எங்க போற? ஐயோ, அவங்க போற வேகத்தை பார்த்தா ஏதோ நடக்க போகுது. வா போய் பாப்போம். இந்த சண்டாளியோட எப்ப பாரு இதே பொழப்பா போச்சு எனக்கு. அநியாயமா உன் அம்மா கறி தூங்கிட்டு இருக்க என் மேல தண்ணிய ஊத்துறா. ஆனா உனக்கு இன்னும் தூக்கம் ஒரு கேடா? இடிஞ்சா எந்திக்காம இன்னும் தூக்கம் கேக்குதா? உன் மேல நான் ஊத்துறேன். அத்தை அத்தை, நீங்க பண்ணது ரொம்ப தப்புதே. இப்ப எதுக்கு தண்ணி ஊத்துனீங்க? அடிப்பாடி, ஊத்திட்டியா? ஆமா ஊத்திட்டேன். எதுக்குமா? பின்ன உன் அத்தைக்காரி என் முகத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்திட்டா. அதுக்கு பதிலா அவ முகம் மேல நான் ஊத்திட்டேன். இப்போ எப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். அடி பாவி, நான் உன் மேல ஊத்துனா நீ என் மேல ஊத்தணும். அதுக்கு எதுக்கு என் முகம் மேல ஊத்துற? ஆமா, உனக்கு பண்றதை விட உன் முகம் மேல ஊத்துறாதானே உனக்கு வலிக்கும். அதுக்கு நானா பலியாடு? ஆமா, உன் அம்மா பண்ண தப்பு மருமகளே. ஒழுங்கா எழுப்புனா எழுந்திருக்க போற. இல்லடி மக்கா, அவதான் எழுப்ப எழுப்ப எழுந்துக்கல. ஆக உங்க 2 பேர் சண்டையில எனக்கு விபூதி அடிச்சிட்டீங்கல்ல. பாருங்க அத்தை, உங்களை நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அடியே மக்கா நில்லு. என்ன மருமகளே பண்ண போற? எங்க போற? எங்க அம்மாவுக்கு வலிக்கணும்னு என் மேல ஊத்துனீங்கல்ல, நான் என்ன பண்றேன்னு பாருங்க. எல்லாம் உன்னாலதான் பாவி. ஐயோ ஐயோ, வீட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட முடியல, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ, இனி என்னென்னலாம் நடக்க போதும். யாரு எப்படி போனா என்ன? இன்னைக்கு பொங்கல், நம்ம குளிச்சிருவோம். இன்னும் என்னடி தூக்கம் கேக்குது உனக்கு? சொல்றல முடியாத அத்தை. என்ன சொல்லுங்க அத்தை. என்ன மன்னிச்சிடு மருமகளே, வேற நான் என்ன பண்ணுவேன்? மன்னிப்பா? அதெல்லாம் இல்ல அத்தை. பாரு, எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் உன் மவ எழுந்துக்கிறாளா பாரு. இவன் மனுஷ ஜென்மமா என்ன ஜென்மம்னு தெரியல. என் மவளை பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்க வேணாம். பூகம்பமே வந்தாலும் எழுந்துக்க மாட்டான். ஓ அப்படியா? அப்போ எட்டி வந்துச்சா? வாடா மருமகளே. என்னடா இது, இவ்ளோ பண்ணியே எழுந்துக்கல? உன் மவ மனுஷனானா? அத்தை, இது என்ன ஜென்மோனே தெரியல. ஐயோ ஐயோ ஐயோ, இப்படி ஒரு பிள்ளையா இந்த காலத்துல? இவளை கெட்ட போறவ ரொம்ப பாவம். தண்ணியையும் ஊத்தி பார்த்தாச்சு, அடிச்சும் பார்த்தாச்சு. எரும மாடு கணக்க நல்லா தூங்குதே. உன் முவலை என்ன பண்றதோ? என்ன பண்றதா? இவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.
அம்மா நேத்து நான் வாங்கிட்டு வந்த பிரியாணி மிச்சம் இருக்குல்ல, தட்டுல போட்டு கொண்டு வா. என்னடி சொல்ற? சொன்னதை செய்யுமா. ரோசி கொஞ்சம் தட்டுல போட்டு கொண்டு வாங்க. இப்படி ஒரு பொண்ணா? இதெல்லாம் என்ன ஜென்மமோ? இப்படி ஒரு பொண்ணை எங்கேயும் பார்த்தது இல்லம்மா. நாங்களே பார்த்தது இல்ல. பாரு பெரிய மனுஷி கணக்க கொரட்ட ஒரு கேடு. டா பெரிய பொண்ணு. தாரோசி அத்தை வாங்கிட்டாங்க. டா புடி என்னவோ பண்ற. வெயிட் அண்ட் see. ஆமா லச்சு பிரியாணி சுட சுட பிரியாணி. வேலை செய்து. என்னடா இது என் கண்ணாலே நம்ப முடியல. முதல்ல அவன் உன் பொண்ணானே என்னால நம்ப முடியல. ஏதோ பிரியாணி வாசனை அடிக்குது. எழுந்துடி எழுந்து. என்ன வாசம்? பாத்தியாமா எப்படி வேலை செய்யுதுன்னு? தூக்கத்திலே எந்திரிச்சுட்டா பாரு. ஆனா கண்ணு மட்டும் திறக்கல. அப்படியே நவுருங்க எல்லாரும். விடுங்க விடுங்க. அப்படியே பாடி என் அக்னி கோத்ரி. குடித்தாய் வண்டி எங்க போகுது? அதுதான் எனக்கும் தெரியல. வா வா வாடி வா. அட வந்துட்டீங்களா தங்கங்களா? இதாங்க சாப்பிடுங்க. மிச்சம் வைக்காம நல்லா சாப்பிட்டு போகணும். பரவாயில்லை இல்ல என்ன பண்ற? இங்கதான் இருக்கேன் அத்தை. என்ன பண்ற? இது பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. ஒரு உதைய போடுங்க நின்றோம். நான் எப்படி இங்க வந்தேன்? ஏன் என்ன அடிச்ச? ஏண்டி உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்கா? இருக்கு. ஏன் இருக்கா? நீ பேசாத. உன்கிட்ட பேசல. ஏமா உன் அன்னிக்காரி உன்னை தண்ணி ஊத்தி எழுப்புறா அப்பவும் எழுந்துக்கல, அடிச்சும் எழுப்புறா அப்பவும் எழுந்துக்கல, பிரியாணி நம்ம பின்னாடியே போறா. அது எப்படி? அது மட்டும் முடியுது. ஓ இது வேற பண்ணிருக்கனா? என்னன்னு தெரியலம்மா. தூங்கிட்டே இருக்கும்போது பிரியாணியோட மனம் அப்படிதான் சாப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீலிங். அதான் அது பிடிச்சிட்டே போயிட்டேன். இப்போ பிரியாணி எங்க? பின்னாடி பாரு காக்கா சாப்பிட்டு இருக்குது. அடி பாவி மக்கா, இந்த பிரியாணியை நான் சாப்பிடணும்னு சூடு பண்ணி வச்சேன். இத போய் காக்காக்கு போட்டுட்டியாடி? நானாவது சாப்பிட்டுப்பலடி. விடுமா அதான் இன்னைக்கு பொங்கல் இல்ல, வாங்க பொங்கல் வச்சு சாப்பிடுவோம். பெரிய பொண்ணு மருமகன் வராடி. என்ன இன்னும் யாரும் குளிக்கலையா? நானே குளிச்சுட்டேன். நேரமாச்சுல பொங்க வைக்கணும்ல. எல்லார் வீடும் ரெடி ஆயிட்டு இருக்கு பொங்க வைக்க. இதோ வச்சிடலாம் மருமகனே. என்ன உங்க டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சிட்டா? அட அத டிஸ்கஷன் யார் சொன்னா? இது ஒரு விளையாட்டு. நாங்க விளையாடிட்டு இருந்தோம். உங்க மாமியா உங்க அம்மா மேல தண்ணி ஊத்த, உங்க அம்மா உங்க பொண்டாட்டி மேல தண்ணி ஊத்த, உங்க பொண்டாட்டி உங்க தங்கச்சி மேல தண்ணி ஊத்தன்னு விளையாடிட்டு கிடக்குறோம். ஐயோ ஐயோ எல்லாம் என் தலையெழுத்து. இப்படி ஒரு விளையாட்டு விளையாண்டீங்கன்னு வெளியில 4 பேருக்கு தெரிஞ்சா சந்தி சிரிச்சு போயிடும். விளையாண்டுட்டீங்கல, போங்க போங்க எல்லாம் குளிச்சுட்டு பொங்க வைங்க. குளிக்கணுமா? அதான் ஆளாளுக்கு தண்ணியை ஊத்தி ஊத்தி குளிச்சுட்டாங்களே. ஏ பெரிய கோலம் அழகா இருக்கு, பெருசா போட்டிருக்க. லட்சு பாரு, நீயும் இந்த மாதிரி எல்லாம் கோலம் போட கத்துக்கல. சூப்பரா இருக்கு ரோசி. அப்படியா? பொய் சொல்லாதீங்க. அட நிஜமா தான் சொல்றேன், ரொம்ப அழகா போட்டிருக்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏய் வாவ் சூப்பர் ரோசி. என் பொண்டாட்டி போடுற மாதிரியே போட்டிருக்கேன். உன் பொண்டாட்டியா? உன் பொண்டாட்டி எந்த காலத்துல கோலம் போட்டிருக்கா? இப்போதான் முத பொங்கலே உங்களுக்கு. அதானே. இதே சாதாரண நாள்ல கோலம் போட சொன்னா 2 புள்ளி 4 கோடால கோலம் போட்டுட்டு வருவா. அவ கோலத்தையும் இந்த கோலத்தையும் சேர்த்து வச்சு பேசாத. இந்த பொண்ணை கெட்ட போறவன் கொடுத்து வச்சவன். அத்தை என்னத்த விட்டா ரொம்ப பேசுறீங்க? சாதா நாள்ல சாதா கோலம் தான் போட முடியும். பொங்கல் அன்னைக்கு ஏதாவது பண்டிகை தான் இவ்வளவு பெரிய கோலம் போட முடியும். நீங்க அத கூட செய்யலையே. ஆமா ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்க 2 பேரும் தேடி தேடியே சுடுகாட்டுல நேரம் போயிடுச்சு, ஆனா போடல. என்ன வந்து சொல்றீங்க? என்னத்த போட்டியோ போ. ஆனா ஒண்ணு ரோசி, உனக்கு வர மாமியார்காரி ரொம்ப குடுத்து வச்சவ. எனக்குலாம் ஒன்ன போல ஒரு மருமக கிடைக்கலையே. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும். குடுப்பனை. அடா இது கொடுமையா இருக்கு. விட்டா எங்க அத்தை ஆள் மாறிடுவாங்க போல. இது வேலைக்காவது எப்படியாவது பேச்ச மாத்தி விட்டுறணும். ஆமா ரோசி சூப்பரா தான் போட்டிருக்க. நேரமாவது பொங்க வைக்கணும்ல. போய் எல்லாம் பொங்க பானையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. என்னங்க போய் விறகு எடுத்துட்டு வாங்க, கரும்பு எடுத்துட்டு வாங்க, ஓடுங்க. கொஞ்சம் நில்லுடி, அம்மா எது சொல்றாங்க ரோசிய பத்தி. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், போங்க போங்க நேரமாவது. இல்லடி போங்க போங்க. சரி இருங்க, நான் போயிட்டு அரிசி பானையெல்லாம் எடுத்துட்டு வரேன். இல்ல நாங்களும் வரோம். இல்ல உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நீங்க உட்காந்துக்கோங்க, நான் எடுத்துட்டு வந்து எல்லாம் செய்யறேன். என்ன ஒரு பொண்ணு பாத்தியாடி, என்ன ஒரு அருமையான ஒரு பொண்ணு. நீங்க இருங்க, உங்களுக்கு எது வீண் சிரமம்? நான் செய்யறேன்னு சொல்றேன். இப்படி ஒரு பொண்ணை தான் எதிர்பார்த்தேன். தலையெழுத்து. நீதான பொண்ணு தேடுறேன்னு பொண்ணை பார்த்த. இப்படி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்க. இந்த மாதிரி பொண்ணெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியாதா? தெரியலையே. 2வது மோளா வெள்ளாட்டுல இருக்குல்ல, அதுக்காச்சும் உருப்படியா பாரு. என் கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீரே வருதுடி அவ சொன்ன வார்த்தை அப்படி. ஆனா ஒண்ணுமா, அவளை வச்சு பேசுறது அன்னைக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா நம்மள என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க அம்மையும் மொபுலும். ஆனா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வச்சு செய்யணுமா? ஆமா நானும் பார்த்தேன். அவளும் அவ அம்மக்காரியும் ஆடாத ஆட்டமா ஓடாத ஓட்டமா. நமக்கும் நேரம் வந்துட்டு பத்தியா, விடக்கூடாது.
போய் வாங்கி குடிடி ரோசி. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ஆண்டி, நீங்க போய் உட்காருங்க அங்க படிக்கட்டுல, நான் அடிக்கிட்டு கூப்பிடுறேன். ஏன் ஆண்டி அழுவுறீங்க? அழுவ இல்லம்மா, ஆனந்த கண்ணீர். அடடா, சூப்பரா பொங்க பானைலாம் அடுக்கி வச்சிட்டியா ரோசி? ஆமா ஆமா, சரி எல்லாரையும் கூப்பிடுங்க, அரிசியை போடுவோம். பெரிய பொண்ணு ரெடி ஆயிட்டாளா? அவளுக்கு தானே தலை பொங்கல். அடியே மக்கா, ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டியா? ஓடியா பொறுத்தாய், நீ புது துணி எல்லாம் போடலையா? போடணும். போங்க, அப்பனா எல்லாரும் சீக்கிரம் போட்டுட்டு ஓடியாங்க. நீ போடலையா ரோசி? இனிதான் போடணும். வாங்க எல்லாரும் ஒண்ணா போட்டுட்டு வருவோம். அடுப்பு எரியுது. பரவாயில்ல, வந்து பத்திக்கலாம். சரி சரி. ரோசி, இதெல்லாம் நீயா அடுக்குன? ஆமா ஆமா, இன்னைக்கு எல்லாரும் ட்ரெஸ்ஸுமே அழகா இருக்கு. ஏன் கண்ணே பட்டுரும் போல, எல்லாருமே அவ்வளவு அழகா இருக்கீங்க. ஆமா அண்ணி, எதுக்கு ரெண்டு பானை? அதுவா, ஒண்ணு சக்கரை பொங்கல், ஒண்ணு வெண் பொங்கல். ரெண்டா பிரிச்சு வைப்போம். அது நீ வை, இது நாங்க வைக்கிறோம். அப்போனா ஒரு ஐடியா, நான் வந்து பொங்கல் பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மருமகனே சொல்றீங்க, நெசமாவா? ஆமாத்த, எனக்கு பொங்கல் பரிசு கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. என்ன பரிசுனா? வேற என்ன, காசுதான். அட எவ்ளோ எவ்ளோ? காசு, பணம், திட்டு, மணி மணி. எவ்ளோ எவ்ளோடா? ஆமாடா மகனே, எவ்ளோ தர? ஒரு ரூபானா ஒரு ரூபாய் தானே, ஈஸி தான் தரேன். எத்தனை தடவை சொன்னாலும் தெரியாதா? போன தடவை சொல்லிட்டோம்ல, ஒரு ரூபானா 1,00,000. அடி ஆத்தி, அவ்வளவு காசுக்கு நான் எங்க போவேன்? ஆசைய பத்தியா என் பொண்டாட்டிக்கு? சரி, எவ்வளவுதான் தரேன்? என்ன, ஒரு 5,000 ரூபாய். ஐ, அடேங்கப்பா, 5,000 ரூபாய். எல்லாருக்கும் 5,000 ரூபாய். 5,000 ரூபாய். ஐ, ஜாலி ஜாலி ஜாலி. அட கூறு கட்ட கூமுட்டைங்களா, எல்லாருக்கும் ஆசைய பத்தியா? எல்லாருக்கும் 5,000 கொடுக்க எனக்கு இந்த பேங்க்ல கொட்டுதோ? நான் ஒரு போட்டி வைப்பேன், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ ஒருத்தருக்கு தான் 5,000 ரூபாய். என்ன அது, ஒருத்தருக்கா? ஆமா. அது சரி, என்ன பண்ணணும், என்ன போட்டி? நம்ம 6 பேர் இருக்கோம், அங்க 2 பானை இருக்கு, 3 3 பிரிச்சுப்போம். யாரோட பொங்க பானை முதல்ல பொங்குதோ அவங்களுக்கு தான் 5,000 ரூபாய் பரிசு தொகை. அவ்வளவுதானே, ஜெயிச்சுட்டா போச்சு. முதல்ல ஜெயிச்சு காட்டு. சரி சரி ரோசி, நேரமாச்சு, அரிசியை கொண்டு வா, போடுவோம். நீங்களே பட்டு உடுத்திருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே எடுத்துட்டு வந்து போடுறேன். அடடே, பாத்தியா மக்கா, என்ன ஒரு பொண்ணு, இப்படி ஒரு மருமகம் எனக்கு கிடைக்கலையே. விஷம் விஷம் விஷம், உடம்பு முழுக்க விஷம் விஷம். நன்றி கட்ட ஜென்மமே, எப்படி மாற வருவல? என் கையால தானே சாப்பிட்டு ஆகணும். வாங்க அங்க கை காலை உடைச்சு போடுறேன். வந்துட்டேன். போடு ரோசி, உன் கையாலே போடு. ஆமா ஆமா ரோசி, ரெண்டுத்துக்கும் ஒரே நேரத்துல டக்குன்னு போடு, ஒரே நேரத்துல தண்ணி ஊத்து. சமமா வரும்போது தான் யார் முந்துதோ அவங்களுக்கு தான் காசு, அதுதான் நியாயமும் கூட. சரி சரி, நான் வச்சுட்டு ஓடியாரேன். சரி, பாத்து போ. எடி மக்கா, நம்ம தான் ஜெயிக்கணும். ஏம்மா, ரோசிய வச்சு ஏதாவது விளையாடுமா, அண்ணி காண்டாவது நல்லா இருக்கு. ரோசி, இந்த பக்கமா வா, அங்க நிக்காத. ஆமா ஆமா ரோசி, இந்த பக்கம் வா. எந்த பக்கம்? ரைட் சைடு. இங்கயா? ஆமா ஆமா. பாத்தியாமா, இந்நேரம் 2 பேர் மூக்குல இருந்தும் புகை புகையா வருது. இந்நேரம் 2 பேரும் செத்த நாய் போல நம்ம 2 பேரை தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாவட்டும். நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை பொண்ணு தாயி. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நீ என்ன பண்ணன்னு உன் மனசாட்சிக்கே தெரியலல. அவளை வச்சா ஏத்துறீங்க, நான் பண்றேன் பாரு. ஏமா, நீ ஏன் அங்க இருக்க? இந்த பக்கமா வா. வரேன் மக்கா. ஏம்மா பாருமா, சொல்லு ஏதாச்சும், ஏன் அமைதியா இருக்க? இல்ல, இங்கே இருங்க சமந்தி. என்ன திடீர்னு சம்மந்தி மேல ரொம்ப அக்கறையோ? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வெக்கமே இல்லாம பல்ல காட்டுறத பாரு. ரோசி, நீ அந்த பக்கமா போ, அம்மா இந்த பக்கமா வரட்டும். பாத்தியாமா, ஒர்க் அவுட் ஆகுது. ஏன் அங்க அனுப்புற? அவ என் பக்கத்துல நிக்கட்டும். அப்படி போடு, சரியான போட்டி. இப்போதான் என் மொம மாதிரியே பேசிருக்கடா. ஐயோ, ஏதோ தப்பா சொல்லிட்டானோ? தப்பா சொல்லிட்டானோன்னு இல்ல மருமவனே, தப்பாதான் சொல்லிருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையாத்த. அது சரி, உங்களுக்கு இது மட்டும் தான் புரியாது, மத்ததெல்லாம் நல்லாவே புரியும். இது என்னடா வம்பா போச்சு? சரி பெரிய பொண்ணு, நான் அந்த பக்கமா போயிடுறேன். வா வா, இங்க வா ரோசி. தோ வரேன். ஏம்மா பாரு, 2 பேர் முகரக்கட்டையும் புகையுது. உனக்கு இருக்குடி, அப்புறமா வச்சுக்கிறேன் உன்னைய. அடச்சி, பாத்து பாத்து, ரொம்ப மூச்சு விட்டேன் வை, போயிட போறேன். பாத்தியாடி மக்கா, உன் மாமியார? எல்லாம் உன்னாலதான். யாம் இப்படி சொல்றா? அப்புறமா சொல்றேன். அண்ணி, அங்க என்ன பேச்சு? இங்க பாருங்க பானைய. அடடா, எந்துதான் முதல்ல பொங்குது பாருண்ணா. இல்ல இல்ல, எங்களுதுதான். அட, கண்ணுக்கு தெரிஞ்ச அப்பட்டமான பொய். முதல்ல எங்களுதுதான் வந்துச்சு. நம்பலனா ரோசி கிட்ட கேளுங்க. என்ன ரோசி, அவ சொல்றது உண்மையா? ஆமா ஆமா, முதல்ல எங்களுதுதான் பொங்கிச்சு. ஐ, நாங்க தான் வின்னு, ஜாலி ஜாலி ஜாலி. ஐ, பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு ஓனாய் மாதிரி கத்தக்கூடாது. ஆமா, அதுங்க கிடக்குது
பேசுது கான்ல பேசுதுவோமா? சரி சரி, இருந்தாலும் எல்லாரும் சொல்லுங்க பொங்கலோ பொங்கல்னு. பொங்கல். ரோசி, ஒரு சின்ன உதவி பண்றியா? என்ன உதவி பெரிய பொண்ணு? எங்களுக்கு இதுதான் தலை பொங்கல். குடும்பத்தோட ஒரு போட்டோ எடு. ஃப்ரேம் போட்டா அழகா இருக்கும். எடுத்துட்டா போச்சு. கேமராவை பார்த்த மாதிரி எல்லாரும் சிரிங்க. போதும் போதும், செம்ம போஸ் விழுந்திருக்கு. ரொம்ப சிரிச்சிடாதீங்க, பயமா இருக்கு. சைக்கிள் கேப்ல எல்லாரையும் கலாய்ச்சா பாத்தீங்களா ரோசி? அதான் ரோசிங்கிறது. சரி சரி, வாங்க மருமகனே சாப்பிடுவோம். வேற என்னத்த, சாப்பிட வேண்டியதுதான். எல்லாரும் வேணும்னா வெக்கப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஆமா அத்தை, நீங்க சாப்பிடலையா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க மருமகனே, நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, ஏன் யாருமே வெண்பொங்கல் வேணாம் சொல்றீங்க? சாப்பிட வேண்டியது தானே? அப்படிலாம் இல்ல, சாப்பிட்டு வாங்கிக்கிறோம். ஆமாமா, முதல்ல சக்கரை பொங்கலே நிறைய வச்சுட்ட. என்னத்த இது சாப்பிடவே வயிறு நம்பி நம்பி தானே? ஆமா ரோசி, என்ன அமைதியா இருக்க? கேட்டு வாங்கி சாப்பிடு. சரி ஆண்டி. என்ன ரோசி போயிட்டா? சாப்பிட்டா ஆண்டி, போதும். சரி சரி மருமகனே, போதுமா? போதும் வயிறு ஃபுல்லு. பாத்தியாடி மக்கா, ரோசி பின்னாடியே உன் அண்ணக்காரன் போறான். ம்? இது சரியில்லையே, கருப்பு காய் பின்னாடியே பிரவுன் சட்டைக்கார போறானே. ஓ, கதை அப்படி போதா? ஏனி மக்கா, என்ன யோசனை? மூஞ்சி வேற சரியில்லை, சாப்பிடு. பிரச்சனையே உன்னாலதாமா, நீ கொட்டிக்கோ. எம்மா, ஒர்க் அவுட் ஆகுது பாரு பாரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு அண்ணி எந்திரிச்சு போயிடும். ஆண்டி மக்கா அப்படி பேசுற? அத நான் உன்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேமா, முதல்ல நான் இங்க இருந்து போகணும். அம்மா பாரு, நான் சொன்ன மாதிரி தானே நடக்குது. ஆமாடி மக்கா, ஆமா ஆமா. வர பொங்கல் அன்னைக்கு கூட நிம்மதியா சாப்பிட முடியல இந்த வீட்ல. என்ன இவ, என்ன நடந்ததுன்னு ஏன் இப்படி போறா சாப்பிடாம கூட? அம்மா, அண்ணி போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு ஒரு பெரிய கலைபரமே நடக்கும் போல. தெரியலடி, பாவம் என் மொத சாப்பிடாம கூட போறா. என்னாச்சோ ஏதாச்சோ? யாரு உங்க மவளா? சாப்பிடாம போறதை நீங்க பாத்தீங்களா? இல்ல, 4 வாய் சாப்பிட்டு தானே எழுந்து போறா. அந்த 4 வாய் மட்டும் போதுமா? அது அவங்க உடலுக்கு போதும். கூட 4 வாய் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலும் பெருக்க போறது இல்ல, ஒளி குச்சியாவே தான் இருக்க போகுது. அதுக்கு போதும். இத வேற வச்சுட்டு போயிட்டா நான் தான் சாப்பிட்டு ஆகணும். என்ன செய்யறது, உணவை வேஸ்ட் பண்ண முடியாது. என்னடா இது, நம்ம வீடு மாதிரியே சேர்த்து வச்சுதான் தொய்ப்பாங்க போல அத்தை கூட. பாவம் அத்தை. என்னங்க? என்னடா இது, எனக்கு வந்த சோதனை. புடிங்க. என்னங்க புடிங்க. ஏ ரோசி, உனக்கு என்ன வேலை? இல்ல, அவர் கை கழுவ போறாரு, பார்த்தேன், அதான் துணி எடுத்து கொடுக்க வந்தேன். இந்தாங்க, வாங்கிக்கங்க. என்னங்க இந்தாங்க, நானும் தான் தரேன். ஐயோ, 2 பேரும் ஒரே நேரத்துல நீட்டுறாளுங்களே, நான் யார்த வாங்குறது? இப்ப நான் இவள்த வாங்கினா இவ மனசு கஷ்டமாயிடும், இவள்த வாங்கலனா இவ வச்சு செஞ்சிருவா. ஐயோ, அவளாவது நம்ம பொண்டாட்டி சொல்லிக்கலாம். கொடு ரோசி. இந்தாங்க, கை தொடைங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு வாங்குனீங்களே, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓ, கதை அப்படி போதா? வர சிரிக்கவா செய்யற சிரிப்பு இதுதான்டா உன் கடைசி சிரிப்பு. ஐயோ ரோசி, அம்மா கூப்பிட்டாங்க, சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் போய் என்னன்னு கேள. ஓ, அம்மா கூப்பிட்டாங்களா? சரி பெரிய பொண்ணு, நான் போயிட்டு வரேன். கடவுளே, என்ன காப்பாத்திருப்பா. மிஸ்டர் புருஷா, கொஞ்சம் திரும்புறீங்களா? இல்ல, நான் திரும்ப மாட்டேன். இல்லையே, நீங்க திரும்பணுமே. என்ன சொல்லு. பொண்டாட்டி நான் குடுக்கறேன் வாங்காம அந்த பொண்ணு குடுத்தத வாங்கிட்டு என்ன விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. இல்லடி, நீயாவது என் பொண்டாட்டி புரிஞ்சுப்ப. அவ புது பொண்ணு, மனசு கஷ்டப்பட்டுட்டானா? ஓ, அவ மனசு எங்க கஷ்டப்பட கூடாதோன்னு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு என் மனசு கஷ்டப்படுமேன்னு தெரியல. காரணம் நான் பழைய பொண்ணு, அவ புது பொண்ணா. பத்தாத குறைக்கு 32 பல்லு வேற. சரி, மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு வாங்கிக்கிட்டீங்க, ஏன் இழிச்சிங்க? ஐயோ, அதுவா 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 பல்ல ஏன் காமிச்சிங்கன்னு நான் சொல்லவா? சொல்லு. வேணாடி. கிட்ட வாங்க. அவ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களுக்கு என் மனசு தெரியலையா? இது பத்தாது, உனக்கு தலை பொங்கல்ல இப்பதான் தலை பொங்கலே. வேணாடி, வேணா பெரிய பொண்ணு. உன்ன விட மாட்டேன்டா. அடுத்து இதுக்கு மூலதனமா இருந்த எங்க அம்மாவையும் நல்ல பாராட்டி பாராட்டி புகழ்ந்து தள்ள உங்க அம்மாவையும் விட மாட்டேன். ஐயோ பாவம். யாரா இது? இவனா? இவனுக்கு நான் தானே போடுவேன், இவன் என்ன எனக்கு போடுறான்? ஓ, தலை பொங்கல்னால வாழ்த்துக்கள் சொல்ல போடுறான் போல.
சொல்லுடா. மச்சான் டேய் என்னடா ஆச்சு? அதையா மச்சான் கேக்குற? தலை பொங்கல்னு மாமியார் வீட்டுக்கு வந்திருந்த ஊருக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு தங்கச்சி இருக்குடா. அவ எனக்கு கொழுந்தியா. புரிஞ்சிருச்சுடா. அவ உனக்கு அல்வா குடுத்திருப்பாளே, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிருப்ப. ஆ? எப்படிடா மச்சான் கரெக்டா சொல்ற? ஆனா அல்வா இல்லடா, லட்டுடா. அத சாப்பிட்டு நல்லா செஞ்சிருக்க. உன் கைக்கு தங்க வளையல போடணும்னு சொல்லி புட்டேன்டா. அதுக்கு கைய உடைச்சு காலை உடைச்சு இப்படி எப்படி சொல்லலாம் நீன்னு என்ன உடைச்சு என் பொண்டாட்டிக்காரி ஹாஸ்பிட்டல்ல போட்டுட்டாடா. அவ யாரு? என் தங்கச்சி. சக்காலத்தியா ஆக்கிடாதடான்னு சொல்லி அடிச்சுட்டாடா. ஐயோ பாவம்டா உன் நிலைமை. உனக்கு வாய்தான்டா எதிரி. டேய் மச்சான் சிரிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு என்னடா கவலை? உனக்கு என்ன? உன் பொண்டாட்டி கூட பிறந்தவ யாருமே இல்ல, ஒரே பொண்ணு. டேய் யாரா சொன்னா கூட பிறந்தவ இல்லாதனால எனக்கு பிரச்சனை இல்லைன்னு? ஒரு வழி இல்லைன்னு பார்த்தா மறு வழியில சனியா வருதுடா. என்னடா சொல்ற? புரியும்படி சொல்லு. ஓ, என்னன்னு சொல்லுவேன். உன் நிலைமையை விட என் நிலைமை அதுக்கு மேல. என்னன்னு கேளு. நானும் தலை பொங்கல்னு என் மாமியார்காரி வீட்டுக்கு வந்தேன்டா. வந்து குழந்தையா இல்லனாலும் பக்கத்து வீட்டு பொண்ணை வச்சு ஒரு வேலை வந்ததுடா. அந்த பொண்ணு என்னன்னா, நான் கேட்காத டவுல எடுத்துட்டு வந்து அவ ஒரு பக்கம் நீட்ட, இவன் மறுபக்கம் நீட்டன்னு 2 பேரும் ஒரே நேரத்துல நீட்டுறாளுங்கடா. நான் என்ன பண்றது? அந்த பொண்ணு வெளி பொண்ணு, இவன் நம்ம பொண்டாட்டி தானே, புரிஞ்சுப்பான்னு நினைச்சிட்டு அவகிட்ட இருந்து வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் சொல்லணுமா என்ன நடந்திருக்கோம்னு? எனக்காச்சும் பரவாயில்லடா மச்சான், உள்காயம். உனக்கு வெளிக்காயம். ஆஸ்பத்திரிக்கே போயிட்டியேடா. சோ சேட். உனக்குமா? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஹலோ இருக்கியாடா? ஹலோ சொந்தங்களே, உங்க லைஃப்ல யாருக்கெல்லாம் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கா? ஐயோ பொசாசிவ் பொண்டாட்டியால வந்திருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க சொந்தங்களே. அப்படி உங்க வீட்டுல இந்த மாதிரி ராங்கி பொண்டாட்டி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட மட்டும் ஜாக்கிரதையா பார்த்து நடந்துக்காங்க. அப்படி மட்டும் நடக்க தவறிட்டீங்கன்னு வைங்க, இன்னைக்கு என் ஃப்ரெண்டு நிலைமை தான் உங்களுக்கும். மறக்காம எங்க வீடியோ பிடிச்சிருந்தா சோட்டு கலட்டா சேனல்ல பெல் ஐக்கானோட சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற மோர் வீடியோஸ் உங்களுக்காக வரும். கண்டிப்பா மறக்காம எங்களுடைய ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அட்டகாசமா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேணும். அடுத்த வீடியோல என் அம்மா நிலைமையும் என் மாமியார் காரி நிலைமையும் என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க. கம்மிங் சூன்.